காரியத்தில் இருந்து வந்த தடை விலகுது, புதிய பலம் உண்டாகும், மனதில் புதிய தைரியம், சரீரத்தில் புது பலம், நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் செய்ய முடியும். சோர்வு குறையும். அதாவது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்போம், நம்மளால் முடியுமா முடியாதா. இந்த கடந்த காலங்களில் பார்த்தோம்னா கால் போகும், ஆனால் பின்னாடி வந்துடும், வேண்டாம் அப்படின்னு. இப்போது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, 2 ஸ்டெப் போய் தான் யோசிப்பீங்க, பாதி காரியத்தை முடிச்சு அந்தளவு பலம் பிறக்கும் அப்படின்னு போடுறோம். தைரியம் உண்டாகும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இருக்கிற இடத்த மாறணும். அதே மாதிரி தொழில் மாறுறது, வேறு புதிய தொழில், அதில் உயர்வு, வேலையில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு. ராகு திசை, ராகு புத்தியாக இருந்தால் பிரச்சனைகள், ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதுக்கு தான் சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியாது என்ன திசை என்ன புத்தி நடக்குது. வியாபாரிகளுக்கு சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். சொந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு சம்பந்தமான தொழில், மளிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கும், இல்லாட்டி வீண் விரயங்களை சந்திக்கணும். கடன் வரக்கூடிய அமைப்பு வந்துருமோங்கிற அச்சம் அப்படிங்கிறதும் ஏற்படுமா. கடன் வந்துருமா, கடன் பற்றுவோமோங்கிற பயம் அப்படிங்கிறத ஏற்படும்னு சொல்கிறார் ராகு பயிற்சியில் புலிப்பாணி சித்தர்.